குட் மார்னிங். வெல்கம் டு டே 4 ஆஃப் மை நவம்பர் 30 டே சேலஞ்ச். இன்றைக்கி வந்து டியூஸ்டே அண்ட் நவம்பர் 4. மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அது நான் எந்திரிக்காமல் அப்பா லீவா அப்படிங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கிளம்புனேன். ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி எப்படியோ கரெக்டாக பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டேன். ஸோ பஸ்ஸை பிடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ட டைம் இல்லை. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் ஏறினதுமே ஃபர்ஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் ஏறின உடனே சாப்பிட்றேன் அப்படின்னா, அப்போ தான் பஸ் கொஞ்சம் காலியாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா பஸ் ஃபுல்லி பேக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நேற்று மார்னிங் படிக்கலை, பட் இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 7:15க்கு ஆரம்பித்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு. ஒரு 7:55 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் போகும்போது இந்த வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால சிக்னலில் நிற்கும் போது இந்த வியூ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் தென் படிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டேன். ஒரு 7:55 போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டு கேட்டேன். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு யூனிவர்சிட்டி ஒரு 8:30 போல் ரீச் ஆகும். ஸோ யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 2 பீரியட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் ஹவர் வரும். ஸோ லன்ச் ஹவருக்கு மெஸ்ஸில் போயிட்டு மெஸ்ஸில் ப்ரொவைட் பண்ண சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு, இன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஐஸ்கிரீம் இருக்கும். ஸோ இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து எங்கள் கிளாஸ்க்கு போயிட்டோம். ஸோ கிளாஸ்க்கு போயிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டா கொஞ்சம் நேரம் வெளில நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அதை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு 3 லெக்சர்ஸ் இருக்கும் போஸ்ட் லஞ்ச். அந்த போஸ்ட் லஞ்ச் 3 லெக்சர்ஸும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு பஸ் வந்து பிடிச்சாச்சு. இன்றைக்கி பஸ் பிடிக்கும் போது மழை பெய்கிற மாதிரி இல்லை, பட் திடீர்னு நல்ல மழை, ஜோராக மழை பெஞ்சுது. ஈவினிங் நல்ல மழை பெஞ்சதுக்கப்புறமா அது அப்படியே பஸ்ஸில் உட்காந்துட்டு படிக்கலாம் இல்லை, உட்காந்து அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு படிக்காமல் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங். அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிளைமேட்டுக்கும் ஒரு கப் ஆஃப் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப் டீ வந்து போட்டு குடித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து போர்டில் வந்து எழுதி படிப்பேன். ஸோ போர்டு எடுத்து வச்சுட்டு மார்க்கரும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் படித்த அந்த டாப்பிக்கோட கண்டினியூவேஷன் படித்தேன் கொஞ்ச நேரம். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு வேலை இருந்துச்சு. அக்கௌண்ட்ஸ் வந்து எனக்கு சில சம்ஸ் எல்லாம் காப்பி பண்ணணும் அப்படின்ற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கொஞ்ச நேரம் படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து அக்கௌண்ட்ஸ் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ப்ராப்பராக டேபிளில் உட்காந்தெல்லாம் காப்பி பண்ணல. நான் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே மடி மேலே புக் வச்சு தான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதை சும்மா ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துகிட்டு அதை உட்காந்து எழுதி முடிச்சுட்டு அண்ட் இதுக்கப்புறமா நான் பெருசாக எதுவுமே பண்ணல. நான் கொஞ்சம் நேரம் மார்னிங் படித்தேன், அந்த கண்டினியூவேஷன் ஈவினிங் கொஞ்சம் நேரம் படித்தேன். அந்த நான் காப்பி பண்ண வேண்டியதை காப்பி பண்ணிவிட்டு நிலா அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் இதெல்லாமே பண்ணி முடிக்கவே எனக்கு வந்து ஒரு 10:13 அது போல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வீடியோ எடிட்டிங் எதுவுமே பண்ணல. எனக்கு டயர்டாக இருந்துச்சு, நான் போய் படுத்து தூங்கிட்டேன். ஸோ அதோடு இந்த டே முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் டேயில் பார்க்குறேன். பாய்.